ஹாய் கைஸ். ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் இயரை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லியாலும் எல்லா ஃபேன்ஸுமே வந்து யாரை ரிலீஸ் பண்ணோம், யாரை ரீட்டைன் பண்ணோம், எந்த பிளேஸ் ஆப்ஷனில் பை பண்ணோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி சோஷியல் மீடியா டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க இல்லையா. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ESPN கிரிக்கெட் இன்ஃபோல வந்து ஆகாஷ் சோப்ரா இருக்காரு பார்த்தீங்களா. ஸோ எக்ஸ்பர்ட் அவர் வந்து சிஎஸ்கே யாரை ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காரு. அண்ட் அவர் வந்து ஒரு ஷாக்கிங் ரிலீஸ் சொல்லியிருக்காரு. ஸோ ஆகாஷ் சோப்ரா என்ன சொல்லியிருக்காரு அதெல்லாம் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் மற்ற சில சிஎஸ்கே அண்ட் ஐபிஎல் அப்டேட்ஸுமே இருக்குது, அதெல்லாம் பற்றியுமே ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ இருக்கும் வீடியோ கிளிக் தெரிவிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ டிஎஸ்கே அவங்களோட ஃபர்ஸ்ட் கேம் இந்த எம்எல்சி சீசன் 3ல 14th ஜூன் இன்னைக்கு ப்ளே பண்ண போறாங்க அகேன்ஸ்ட் எம்ஐ நியூயார்க். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அட்லீஸ்ட் இங்கேயாவது வந்து நம்ம சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைசி ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். போத் ஜேஎஸ்கே அண்ட் சிஎஸ்கேக்கு டிசப்பாயிண்டிங் இயராக தான் இருந்திருக்கு. அட்லீஸ்ட் சிஎஸ்கேயாவது கப் வின் பண்ணனா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு சின்ன ஆறுதல் பரிசா இருக்கும். இன்கேஸ் டிஎஸ்கேயோட ஷெட்யூல் அண்ட் டிஎஸ்கேயோட அந்த 9 ஓவர்சீஸ் பிளேஸ் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலனா நம்ம வீடியோ செக்ஷனை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. கண்டிப்பா யூ வில் ஃபைண்ட் தட் வீடியோ. அண்ட் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஆடம் மில்னியோட இன்ஜுரியை பத்தி பேசுவோம். ஸோ அவர் வந்து பிஎஸ்எல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அங்க வந்து அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டதுனால he was ruled out from the season. அண்ட் நம்ம டிஎஸ்கேமே அவரோட சைனிங் வந்து அனௌன்ஸ்மே பண்ணிட்டாங்க. ஸோ ஆடம் மில்னே வந்து நம்ம டிஎஸ்கேக்காக தான் விளையாட போறதா இருந்துச்சு. அண்ட் எஸ் அவர் வந்து இப்போ இன்ஜுரியில் இருக்கிற காலத்தில் மோஸ்ட் ப்ராப்ளி அவர் ரூல்ட் அவுட் செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். இப்போ வரைக்குமே எந்த ஒரு அப்டேட்டுமே ஆடம் மில்னியோட இன்ஜுரியை பத்தி நம்மளால பார்க்க முடியல. ஸோ மோஸ்ட்லி அவரை ரூல்ட் அவுட்னே வச்சுப்போம். அப்போ டிஎஸ்கே ஏதாவது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணுவாங்கன்னா அஃப்கோர்ஸ் சைன் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து ஒரு ஓவர்சீஸ் பேசரா தான் இருக்குமே தவிர நிறைய ஃபேன்ஸ் வந்து டெவால் பிரவிஸை கொண்டு வர முடியுமாப்பா, பிரவிஸை ஆல் 3 சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைஸிக்குமே ப்ளே பண்ண வைங்கப்பா, மாசா இருக்கும் அப்படின்னு தானே ஃபேன்ஸ் எல்லாமே எதிர்பார்க்குறீங்க. அஃப்கோர்ஸ் SA20 உங்களால் பண்ண முடியாது. பிகாஸ் எம்ஐ கேப்டன் அஃப்கோர்ஸ் அவரை ரீட்டைன் பண்ணிடுவாங்க. எம்எல்சியில் எந்த ஒரு டீமே அவரை சைன் பண்ணல. எப்படா பிரவிஸ் மாதிரி ஒரு பிளேயரை போய் விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்தப்போ என்ன தெரிய வந்துச்சுன்னா அவர் ரீசெண்டாக வந்து ஹாம்ஷேருக்காக வைட்டாலிட்டி T20 பிளாஸ்ட் இருக்கு பதிலாக அதில் வந்து சைன் பண்ணியிருக்காருங்க. ஸோ வர மே 29ஆம் தேதி வந்து T20 பிளாஸ்ட் ஆரம்பிக்க போகிறது. ஓகேங்களா. ஸோ அந்த லீகை விளையாடுறதுக்காக நம்ம பிரேவ்ஸ் வந்து போக போறாரு. அவர் வந்து எம்எல்சி ப்ளே பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா. பட் கண்டிப்பா இன் நியர் ஃபியூச்சர் ப்ராபப்லி 2026லேயே வந்து டெவால் பிரேவ்ஸ் டு டிஎஸ்கேவை கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஃபைனலி IPL 25 பிளே ஆஃப்ஸ்க்கு போக போற அந்த 4 டீம்ஸ் யாரு அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. GT, RCB, PBKS அண்ட் MI இந்த 4 டீம்ஸ் தான் இப்போ பிளே ஆஃப்ஸ்க்கு போக போறாங்க. ப்ராபப்லி GT இன்னைக்கு கேம் வந்து வின் பண்ணாங்கன்னா டாப் 2ல ஒரு ஸ்பாட்டை வந்து அவங்க சீல் பண்ணிடுவாங்க. RCB ஆல்சோ காண்ட் அஃபோர்ட் டு லூஸ். அவங்களோட நெக்ஸ்ட் கேம் RCB SRX ஆக்சுவலி வந்து இங்க பெங்களூரு நடக்க வேண்டியதா இருந்துச்சு. பட் அந்த கேம் பார்த்தீங்கன்னா இப்போ ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க டு லக்னோ. ரீசெண்டா RCB KKR கேம் பார்த்தீங்கன்னா ரெயினால அபண்டன்ட் ஆச்சு. அந்த ஒரு காரணத்தால இப்போ இந்த கேம் வந்து ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. பட் டெஃபினட்டாவே இது மற்ற டீம்ஸ்க்கு அன்ஃபேரா இருக்குங்க. பிகாஸ் KKR மாதிரி டீம்லாம் வந்து அவங்களுக்கு ஆக்சுவலி 2 ரெயின் அஃபெக்டட் மேட்சஸ் இருந்துச்சு. ஓகேங்களா. அதனால அந்த 2 கேம்ஸுமே அவங்க எப்படியாவது வின் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இப்போ வந்து டேபிள்ல அலைவா இருந்திருப்பாங்க. IPL 25 பிளே ஆஃப்ஸ்க்கான வென்யூஸ்மே இப்போ கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. குவாலிஃபயர் 1 அண்ட் எலிமினேட்டர் பார்த்தீங்கன்னா முலான்பூர்ல நடக்க போகுது. தென் குவாலிஃபயர் 2 அண்ட் ஃபைனல்ஸ் பண்ண அகமதாபாத்ல நடக்க போறதுங்க. இந்த டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் ரூலை எம்ஐ கச்சிதமா யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட 3 ஓவர்சீஸ் பிளேஸ் ரயன் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ் அண்ட் கார்பின் பாஸ்க் இவங்க 3 பேர் பிளே ஆஃப்ஸ்க்கு அவைலபிளா இருக்க போறது கிடையாது. ஸோ அவங்க 3 பேருக்கு பதிலாக எம்ஐ பார்த்தீங்கன்னா 3 ஓவர்சீஸ் பிளேஸை நியூவா சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜானி பாஸ்டோ, ரிச்சர்ட் கிளீசன் அண்ட் சரித் அசலங்கா. ஜானி பாஸ்டோ இப்போ வந்து 5.25 crores ரிசீவ் பண்ண போறாருங்க. எம்ஐ இன்கேஸ் பிளே ஆஃப்ஸ் போகாம இருந்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த தொகையை வந்து கண்டிப்பா எம்ஐ கொடுத்திருக்க மாட்டாங்க. இப்போ வந்து ஜானி பாஸ்டோக்கு 5.25 crores, ரிச்சர்ட் கிளீசனுக்கு 1 crore அண்ட் ஸ்ரீலங்காவோட T20 கேப்டன் சரித் அசலங்காக்கு பார்த்தீங்கன்னா 75 lakhs வந்து கொடுக்க போறாங்க. நீங்க என்ன கேஸ் நினைக்கிறீங்க? எம்ஐ வந்து இந்த டைம் ட்ராஃபி லிஃப்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? நம்ம சிஎஸ்கே ஓவர்டேக் பண்ணி 6th IPL ட்ராஃபி வின் பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா? எனக்கு என்னமோ எம்ஐ ஆர் ஃபேவரட்ஸ்னு தோணுதுங்க. RCB ஆஃப் கோர்ஸ் அவங்களுக்குமே சான்சஸ் இருக்கு. PBKS and GT ஒரு மாதிரி சைலண்ட் கில்லர்ஸா இந்த சீசன்ல இருந்திருக்காங்க. அட் எனி கிவன் டே அவங்களும் வந்து எந்த டீமா இருந்தாலுமே பீட் பண்ண முடியும். ஸோ சூப்பரா வந்து 4 டீம்ஸ் டிசர்விங் டீம்ஸ் வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். எனக்கு என்னமோ எம்ஐ தான் இந்த ட்ராஃபியை லிஃப்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது. நீங்க என்ன கேஸ் நினைக்கிறீங்க? யார் இந்த IPL 25 வின் பண்ண போறாங்க? உங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த IPL 25 ஹாஃப்வே ஸ்டேஜ் அப்போ DC were literally roaring. அவங்களோட அந்த டேக்லைன் ரோர் மச்சா அந்த மாதிரி தான் அவங்க ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லீக்ல வந்து புவர் கிரிக்கெட் ப்ளே பண்ண காரணமாக இப்போ DC வந்து எலிமினேட் ஆகியிருக்காங்க. அவங்க ஹெட் கோச் ஹேமந்த் பதானி வந்து ஃபிளெமிங்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாரு. அதாவது ஃபிளெமிங் வந்து இஸ் நாட் அ குட் கோச். அவர் வந்து குட் கோச்னு யாராவது என்கிட்ட சொன்னாங்கன்னா அதை நான் வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ என்னடானா இப்படிப்பட்ட ஒரு டீமை வச்சுக்கிட்டு இவர் என்னன்னா பிளே ஆஃப்ஸ்க்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னா ரொம்ப ஃபன்னியா தான் இருக்கு. இப்போ ஆகாஷ் சோப்ராவோட ரிலீசஸ்க்கு வரலாம். ஸோ 2 ஓவர்சீஸ் பிளேஸை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அண்ட் 5 இந்தியன் பிளேஸை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அந்த 2 ஓவர்சீஸ் பிளேஸ் பத்தி பார்த்தா நம்மளோட 2 பிளாக் கேப்ஸ் இருக்காங்க பார்த்தா கான்வே அண்ட் பிரச்சின். இவங்க 2 பேர் தான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஐ ஃபெல்ட் யாராவது ஒருத்தர் தான் ரிலீஸ் பண்ணுவேன் கான்வே தான் இருக்கும்னு நம்பினேன். ஏன்னா ரச்சின் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்ப்பாங்க ஃபார் 4 crores. கண்டிப்பா he can add some value to the team. பட் ஸ்டில் அவர் T20 கிராக் பண்ணல. ரொம்ப டிஃபென்சிவா இருக்காரு.
நான் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி பார்த்ததுக்கு அப்புறமா ஐ வாஸ் வெரி ஈகர் டு சி ஹவு ஹி பிளேஸ் ஹியர். ஆனால் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக தான் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ எஸ், சான்சஸ் இருக்குது அவர் ரிலீஸ் பண்ணுறதுக்குமே. ஸோ இவங்க 2 பேர் தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட் இந்தியன் பிளேயர்ஸ்னு வரப்போ அஸ்வின், ஜடேஜா, விஜய் சங்கர், ட்ரிபாத்தி அண்ட் ஹூடா. ஸோ இந்த ஹோலி ட்ரினிட்டி நம்மளே சொல்லிட்டோம், இவங்க 3 பேர் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ட்ரிபாத்தி, விஜய் சங்கர், ஹூடா. ஐ திங்க் அஸ்வினுக்கு வெயிட் பண்ணான்னு தோணுது. இன்கேஸ் அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார்னா அவர் கண்டிப்பாக ரிலீஸ் தானே பண்ணுவாங்க. இன்கேஸ் அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாத பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு 50-50 கால் தான் எனக்கு தோணுது. அதாவது கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஆப்ஷனில் வந்து பெட்டரான ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லாத பட்சத்தில் மேபி அஸ்வினை வந்து ரீட்டைன் பண்ணுற மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும்னு தோணுது. அண்ட் ஜடேஜா வாஸ் வெரி வெரி சர்ப்ரைசிங். எதுக்காக அவர் ஜடேஜாவை மென்ஷன் பண்ணாரு? அதாவது ஒரு எக்ஸ்பர்ட்டாக வந்து அவர் பேசுகிறப்போ வந்து கண்டிப்பாக ஜடேஜாவை எப்படி மென்ஷன் பண்ண முடியும் தான் என்னோட கேள்வியாக இருக்குது. எஸ், ஆஸ் ஃபேனாக வந்து நீங்கள் சொல்லலாம் ஜடேஜா வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலப்பா இந்த சீசன் வந்து பவுலராகவும் சரி அஸ் அ பேட்டராகவும் சரி அவரோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் த டீம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாலுமே இஸ் லிட்டரலி சர் ரவீந்திர ஜடேஜா நம்மளோட தளபதி. ஸோ கண்டிப்பாக ஐ டோன்ட் திங்க் அவர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. மேபி சீப்பர் ப்ரைஸுக்கு வாங்க ட்ரை பண்ணலாம். அதாவது 18 crores இஸ் ஹை தான் கண்டிப்பாக. ஏன்னா அவர் வந்து ஃபுல் ஓவர்ஸ் ஆஃப் கோட்டாவும் பவுல் பண்ணுறது கிடையாது இப்போலாம். அண்ட் பேட்டிங்னு வரப்போ வந்து நம்பர் 4ல் இறக்கி விடுறது வந்து இட்ஸ் நாட் ரைட் மூவ். நம்ம பல வீடியோஸில் சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் லோ டவுனில் அவரை அனுப்பணும். அப்போ தான் வந்து அவரோட யூஸ்வல் பொசிஷனில் ப்ளே பண்ணுறப்போ லாஸ்ட் 3 ஓவர்ஸில் ஹி கேன் பி அக்ரெசிவ். அண்ட் உங்களுக்கு வந்து லாஸ்ட் 3 ஓவர்ஸில் ஒரு கொஞ்சம் ஒரு 20-30 ரன் வந்து தேர்த்தி கொடுப்பாரு. ஆனால் அவர் பவர் பிளேலாம் சென்ட் பண்ணுறது சுத்த முட்டாள் தானே. முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கே இது ஏர்லியாக ரியலைஸ் பண்ணி அந்த ஸ்பாட் அந்த நம்பர் 4 ஸ்பாட்டில் வந்து ஒரு பிளேயரை ஃபைண்ட் பண்ணணும் ஆக்ஷனில். அண்ட் ஜடேஜாவை மேபி நம்பர் 6ல் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ எஸ், நீங்கள் நினைக்கிறீங்க ஆகாஷ் சோப்ராவோட ரிலீஸை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஜடேஜாவை ரிலீஸ் பண்ணமா ஒரு ரீட்டைன் பண்ணமா? உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.